30,000 கேபிட்டல் யூஸ் பண்ணி 1 crore ஏர்ன் பண்ண போகிறோம் சேலஞ்சில் டே 21. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி நம்ம கால் சைடில் தான் என்ட்ரி எடுத்திருந்தேன். கால் சைடில் என்ட்ரி எடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு 4,500 கிட்ட ப்ராஃபிட் போச்சு. நான் வந்து செட் சேஃப் எக்ஸிட்டில் வந்து 3,500 கொடுத்துருந்தேன். மார்க்கெட் வந்து ஒரு எம் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிச்சு. எம் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணோன்னா மார்க்கெட் ரிவர்சல் ஆகும்னு தெரியும். அதனால் வந்து நான் 3,500 க்ளோஸ் பண்ணிட்டேன். மார்க்கெட்டை நம்ம விட்டுருந்தோம்னா நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். நான் அதனால் 3,500 க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு 19,900 இருந்துச்சு. இதில் வந்து 3,530 130 ப்ரோக்கரேஜ்னு வச்சுக்கலாம். 100 ப்ரோக்கரேஜ் 30 விட்டுடலாம். நம்ம ரவுண்டாக 3,400 எடுத்துக்கலாம். ஆல்ரெடி ஒரு 19,900 ப்ளஸ் ஒரு 3,400 மொத்தம் சேர்த்து 23,300 இருக்குது. டே 22ல் பார்க்கலாம் நம்ம அடுத்த நாளில் ப்ராஃபிட் பண்ணுறோமா லாஸ் பண்ணுறோமான்னு. நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி, நிஃப்டியில் தான் ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிஃப்டியில் பண்ணலாமா இல்லை சென்செக்ஸில் பண்ணலாமான்றதை. நம்மளா கூட சேர்ந்து ட்ரேட் பண்ணோம்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் கொடுத்து நம்மளா கூட சேர்ந்து ட்ரேட் பண்ணலாம். பாய் கைஸ்.